கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தங்கபாண்டி என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைக்காக ஜெபிக்க போகிறோம். தூத்துக்குடியில் இருக்கிற இவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என்னுடைய கனவு குடிப்பழக்கத்திலிருந்து மாற வேண்டும். அன்பு 7 மாதம் மகன் கை கால்கள் பலன் அடைய வேண்டும். இதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரர் தங்கபாண்டி அவர்களுக்காக அவருடைய மதுபான பழக்கங்கள் மாறட்டும். 7 மாத குழந்தை கைகள் கால்கள் பலன் அடையட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள், பண பிரச்சனைகள் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சத்துரு உன்னை சேதப்படுத்த முடியாது. நல்லா ஒரு வார்த்தையை அறிக்கை செய்யணும். சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது. எப்பவுமே நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அது நடக்கும். கவனிங்க, எதை அறிக்கை செய்கிறோமோ அது நடக்கும். நம்ம நெகட்டிவான காரியத்தை அறிக்கை செய்தால் நெகட்டிவாக நடக்கும். பாசிட்டிவான காரியத்தை அறிக்கை செய்தால் அது நடக்கும். நாவில் அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணம் ஜீவன் அதிகாரத்தை நாவில் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க, பிசாசு சத்துரு சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சக்கால வல்லமைகள், என்ன வல்லமைகள்? சக்கால வல்லமைகள் மேற்கொள்ளும்படிக்கு அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கி பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தால் அந்த குடும்பத்தையே சேதப்படுத்தி விடுகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் சேதப்படுத்தப்பட்டிருக்குதா பிசாசால்? இனி பிசாசு உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுடைய பிஸ்னஸை பிசாசால் சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை பிசாசால் சேதப்படுத்த முடியாது. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் புத்தியிலும் சிறந்து விளங்க பண்ணுவா. பிசாசு என்னென்ன காரியத்தை சேதப்படுத்துகிறானோ அந்த காரியத்தை சொல்லுங்க, பிசாசு உன் கையை எடு, உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லி பாருங்களேன், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஏசு பிசாசை எப்படி ஜெயித்தார்? வேத வசனத்தின்படி ஜெயித்தார். அப்பாலே இப்போ பிசாசே அப்படின்னு சொன்னார். அவன் அப்பாலே போய் விட்டான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிசாசை பார்த்து எதிர்த்து நில்லுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்துரு உங்களை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா ஒரு காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோப்பு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்க கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, ஐயா என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்வனை. நாங்கள் நல்லா தொழில் செய்துட்டு இருந்தோம். எங்கிட்ட தொழில் செய்துட்டு எங்கிட்ட வேலை பார்த்த ஒரு சகோதரன் வெளியே போய் எங்களுக்கு வர வேண்டிய பையர்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அபகரித்து எங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்து எங்கள் தொழிலையே சேதப்படுத்தி விட்டான். எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தி விட்டான். எங்கள் வாழ்க்கையவே சேதப்படுத்தி விட்டான். நான் சொன்னேன்,
அப்படி முடியாது. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா என் கணவருக்கு சுகர் பேஷண்ட்டு, என் கணவரால் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியாது, ஆனால் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். நான் சொன்னேன் செய்யுங்க. வேதம் சொல்லுது மத்தேயு 17:21 இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறொன்றினாலும் போகாது. மார்க்கு 9:29 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் அல்லாமல் வேறொன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க ஜெபம் பண்ணாங்க. இவங்களுக்கு குரோதமாக சேதப்படுத்த நினைச்ச சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். யார் செய்வன செய்தாங்களோ அந்த மனுஷனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது, அந்த மனுஷனுடைய தொழில் பாதிக்கப்பட்டது, அந்த மனுஷனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது. அந்த சகோதரனும் சகோதரியன்ட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம். இழந்த தொழிலை கர்த்தர் கொடுத்து விட்டா, இழந்து போன பிஸ்னஸை கர்த்தர் கொடுத்து விட்டா, இழந்து போன சுகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டா, இழந்து போன சமாதானத்தை திரும்ப கர்த்தர் கொடுத்து விட்டா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இதுவரைக்கும் பிசாசு உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த நினச்சிருந்தான்னா ஒரு காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு, உங்கள் தொழிலை விட்டு விட்டு ஓடி போவான். அவனுக்கு உங்கள்கிட்ட இடமே இல்லை. வேதம் சொல்கிறது எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாத. ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. பிசாசு உள்ளே வந்து ஆதாம் ஏவாளை சேதப்படுத்தி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே புறப்பட பண்ணிவிட்டான். இது பிசாசுடைய தந்திரம். நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே பிசாசு வந்து அந்த குடும்பத்தை சேதப்படுத்தி அந்த குடும்பத்தையே அழித்து விடுவான். எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனாய் கர்த்தர் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சத்துரு இனி உங்களை தொட முடியாது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, சத்துரு இவர்களை தொடாதபடிக்கு, பிசாசு இவர்களை தொடாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் இவர்களை வேலி அடைத்து கொள்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ சொன்னி பிசாசு உன்னையும் உன் குடும்பத்தையும் சேதப்படுத்துவது இல்லை, கலங்காது. இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், சுகவாழ்வு செழிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.